ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வேம்பயர் எஃப்எஃப்போட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஜியான் ட்வின் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சின்ன ஸ்பாய்லர் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அது ஒரு ஹார்ட் ஸ்டாண்ட்கான ஒரு விருந்துனே சொல்லலாம். நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க ஹார்ட் ஸ்டாண்ட்க்கு போடலன்னு சொல்லிட்டு. அதனால் ஜியான் ட்வின் ஹாட் ஸ்டாண்ட்காகவே ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வேம்பயர் எஃப்எஃப்க்கு லைக்லாம் போட்டுருங்க. ஜியான் ட்வின்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு கிஃப்டாகவே இருக்கும். பார்ட் 5ல் ஜேகே ஜெனிஃபரை கொண்டு இருப்பார். வயன்கிட்டேருந்து கொஞ்சம் பிளட் சக் பண்ணியிருப்பார் அவரோட கோவத்தை அடக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வயன் பிரிட்ஜிலேருந்து குதிக்கிறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அப்போ யாரோ அவங்க கன்னத்தில் அடிக்கிறாங்க. அதுலேருந்து இந்த கண்டினியூஸை இந்த பார்ட் 6ல் பார்க்கலாம். உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க guys. வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாருக்குமே பாரமாக இருக்கிறத விட நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பிரிட்ஜ் மேலே குதிக்கலான்னு சொல்லிட்டு ஏறுறாங்க. ஐம் ஸோ சாரி ஜெகே, இதுக்கப்புறம் என்னாலையும் உன் கூட சந்தோஷமாக இருக்க முடியாது, என்னை மன்னிச்சிரு. அப்போன்னு பார்த்து வயன் கன்னத்தில் யாரோ பளிச்சுன்னு அடிக்கிறாங்க. ஜெகே, வயான், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன காரியம் பண்ண பார்த்த நீ? இது நீ செத்துட்டா எல்லாமே முடிஞ்சிருமா? என்ன வயன் பண்ணுற நீ? இல்லைண்ணா, நான் சத்தியமாக உயிரோடு இருக்க மாட்டேன் வயன். உனக்காக தான் நான் இது வரையும் இருக்கேன். என்னை விட்டுட்டு போகாத வயன். ஜெகே, என்னை மன்னிச்சிரு. எனக்கு இதை தவிர என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க ஜெகே. வயான், என்னை மன்னிச்சிரு வயான். உனக்காக நான் மனுஷன்தான் மாற எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனால் அதுக்கான ஒரே ஒரு சொல்யூஷன், என் ட்ரூ லவ் கூட நான் ஒன்றா இருக்கணும். அது மட்டும்தான் என்னை ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியும். என்னோட தாத்தா, என்னோட அப்பா எல்லாருமே வேம்பயர். ஆனால் என்னோட அம்மா ஒரு ஹியூமன். அதனால் நான் பாதி ஹியூமன் பாதி வேம்பயர். நான் ஃபுல்லாக ஹியூமனாக மாறணுன்னா இந்த ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் இருக்குது. என் கூட இருப்பியா வயான்? செக்கே, ப்ளீஸ் வயான், எனக்காக கண்டிப்பாக செக்கே, எனக்காக நீ மாறுறேன்னு சொல்கிறேன். ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஐ ப்ராமிஸ். ஆனால் உன்னை ஏதாவது பண்ணாங்கன்னா நான் சத்தியமாக என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி, ஆனால் நீயே எதுவுமே பண்ணக்கூடாது. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அப்படியே 1 month ஆகுது. அதுக்கப்புறமா ஜாக்சனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஹலோ, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சதா? என்ன என்ன விளாட்றீங்களா? இந்த காலத்தில் வேம்பயரா? ஜெனி, இதை கேட்டியா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொன்னது ஒரு வேம்பயரா? அதுலேயும் வயான் கூட இருக்க அந்த ஜேகேவா? என்ன சொல்கிற ஜாக்சன்? அதுவும் இந்த காலத்தில் வேம்பயர்? சார், நான் சொல்கிறது எல்லாமே உண்மை. இது எல்லாமே ஜெனிஃபரோட வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்டாக இருக்கு. வாட்? கேமராவில்? ஜெனி, இது நம்ப முடியுதா? ஜெனிஃபரோட வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவில் எல்லாமே ரெக்கார்டாக இருக்கான். இது எப்படி சாத்தியம்? இது எல்லாமே உண்மைனா அவனை கொல்றதை தவிர வேறு வழியே இல்லை. ஜெனி, இன்றைக்கி நம்ம 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போகிறோம். அங்கே வச்சு அவனையும் ஓயானையும் சேர்த்து கொள்கிறோம். இது நான் எப்போவோ சொல்லிட்டேன். எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்காது. இப்போ தான் உனக்கு இது பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிருக்கு போல். நான் எப்போவுமே ரெடி தான், போகலாம். அதுக்கப்புறம் ஜாக்சனும் ஜெனியும் அங்கே ஜேகேயோட மேன்ஷனுக்கு போகிறாங்க. வயனும் ஜேகேயும் 2 பேருமே விளாண்டுருக்காங்க. ஜேகே, பின்னாடி துரத்திட்டு வராத. நான் துரத்திட்டு வருமா வேறு யார் வருவா? நான் பிடிச்சேன்னு வச்சுக்கோ, இன்றைக்கி
பெட்டில் ஜேகே நேற்று தான் திரும்பவுமா போவேன். தினமுமே புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது யூனோ. அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? நீ இல்லாமல் வேற யார் கூடனா? ஜேகே ஒழுங்கா என்கிட்ட வந்துடுவேன். நான் பிடிச்சேன்னா அப்புறம் சரி முடிஞ்சால் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் விளாண்டுட்டு இருக்காங்க. ஜேகேவும் பின்னாடி துரத்தி ஓடிட்டுருக்காரு. ஜேகேயால் உணர முடியுது ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு. ஒயன் நீ கிச்சனில் போ, நான் ஒரு வேலையாக போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஜேகே அங்கேருந்து கிளம்புறாரு. ஒயனுக்கு ஒரே டவுட், என்ன நல்லா விளாண்டுட்டு இருந்தான், என்னாச்சு திடீர்னு? எப்போவுமே வியடாக நடந்துக்கிறது தானே இவன் வேலை. சரி நம்ம போய் சமைக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் போய் சமைச்சிட்ருக்காங்க. 2 பேருமே வராங்க, ஜாக்சன் ஜெனி. ஜாக்சன் ஜேகேவை தெரியும், ஜெனி ஒயனை தெரியும். 2 பேருமே பிரிகிறாங்க. ஜாக்சன் ஜேகேவை பார்த்ததும், என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சாவுக்கு காரணம் நீ தானா? ஹோ இப்போ தான் இதெல்லாம் தெரிஞ்சுதா? ஆனால் என்னை பற்றின உண்மை தெரிஞ்சவங்க யாரும் உயிரோட இல்லை. இப்போது நீயும் அந்த லிஸ்ட்டில் ஆட் ஆக போகிற. உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா? நீ வேம்பயர்னா பெரிய கும்பா. எப்படிப்பட்ட வேம்பயராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சாவடிச்சதுக்கு இன்றைக்கி நான் பழி வாங்கியேன்னு தீருவேன். முடிஞ்சா என்னை அழிச்சிட்டு அப்புறம் நீ ஒயன்கிட்ட போ. ஜேகேக்கும் ஜாக்சனுக்கும் பயங்கரமாக ஃபைட் நடக்குது. அப்போ ஜேகே கத்தியால் குத்தி ஜாக்சனை கொண்டுறான். என்னோட ஒயனை தொடணுன்னா என்னை தாண்டி போங்கடா. ஆமாம் என் கூட ஜெனி. நோ ஒயன் ஒயன். ஓகே ஒயனை தேடி வேகமாக ஓடுற உள்ள. அப்போ ஒயன் சமைச்சிட்ருக்காங்க. பின்னாடி இருந்து ஜெனி ஒயனை குத்துலான்னு வரா. அப்போது திடீர்னு ஜேகே நடுவில் வந்துடுறாரு. ஜேகே ஜேகே உனக்கு ஜேகே ஜேகே எழுந்துடு ஜேகே. ஜெனிக்கு பயங்கரமான ஷாக். வேம்பயர் குத்துனா சப் கலரில் ரத்தம் வருது, இவங்களுக்கெல்லாம் பிளாக் கலரில் தானே பிளட் வரணும். இப்போ தான் ஒயன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. ஜேகே ஒயனை பிரிட்ஜில் இருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பார். அப்போது ஒயன் ஜேகே 2 பேருமே ஒன்று சேர்றாங்க. ஜேகே என்னை ஹர்ட் பண்ண மாட்டேல்ல ஒயன், கொஞ்சம் பொறுத்துக்கோ. எனக்கு தெரியும் இது ரொம்ப கஷ்டம்னு, வேறு வழி இல்லை. உனக்காக நான் செய்கிறேன், எனக்காக இந்த வழியை மட்டும் பொறுத்துக்கோ. சரி ஜேகே, என் உயிரே போனாலும் உன்னை நான் மனுஷனாக்கிட்டு அதுக்கப்புறம் போகட்டும். என்ன வேணால் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ஜேகே ஆஷா ஒயனை கிஸ் பண்ணுறாரு. ஐம் சாரி. அதுக்கப்புறம் ரொம்ப ரஃபாக ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே அப்படியே ரொம்ப ரஃபாக போகுது. ஒயனால் பெயினை தாங்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒயன். என்னால் முடியல, என்ன மன்னிச்சிடு. அதுக்கப்புறம் ஒயன் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஜேகேக்குள்ளே பெரிய மாற்றமே ஏற்படுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒயன் கண் முழிக்கிறாங்க. அவங்க பாடி ஃபுல்லாக பெயினாக இருக்குது. ஜேகே 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 எங்கே இருக்கு? பார்த்தா ஜேகே கீழே மயங்கியிருக்காரு. ஜேகே எழுந்துரு, ஜேகே ஜேகே எழுந்துரு. ஒயன் நான் மனுஷனாக மாறிட்டேன் ஒயன். அந்த ப்ராசஸ் எனக்குள்ளே இருக்க எல்லா எனர்ஜியும் எடுத்துருச்சு. ஜேகே
நான் இருக்கேன், நீ ரெக்கவர் ஆகிறவையோ உன் கூட நான் இருப்பேன். அதுக்கப்புறம் ஜேகேவை பெட்டில் படுக்க வைக்கிறாங்க வயன். இப்படியே ஜேகேவும் நார்மலாக மனுஷனாக மாறிட்டார். அதனால தான் ஜெனி குத்தும் போது ஜேகே உடம்புலேருந்து பிளட் வந்திருக்கும். இது எல்லாத்தையுமே வயன் யோசித்து பார்க்குறாங்க. அவன் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணான்? உங்களுக்கான தண்டனை எதுன்னு கொடுத்தா? நான் சொன்னதுக்காக உங்களை உயிரோட கூட விட்டுருக்கான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஜேகே இப்படி பண்ணிட்டீங்க. நான் இனிமேலும் ஜேகே சும்மா இருந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அயன் கோவப்பட்டு வச்சு இந்த கத்தியாலேயே சென்னியை குத்துறாங்க. நீங்கள் எனக்கு செஞ்ச பாவத்துக்காகவும் ஜேகே வந்த நிலைமைக்கு ஆக்கினதுக்காகவும் ஜேகே எழுந்துரு. ஜேகே 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 எழுந்துரு. ஜேகே 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 எழுந்துரு, விளையாடாத. ஜேகே எழுந்துரு. ஜேகே ஜேகே கத்தி கத்தி குத்தா ஆலம்பப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வயன் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜேகே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் டாக்டர் ஜேகேக்கு ஏதோ ஆயிடுச்சு பாருங்க, அவன் மூச்சே விட மாட்டான். அவனை என்னன்னு பாருங்க டாக்டர் ப்ளீஸ். இருமா நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஜேகேவை ஸ்ட்ரக்சரில் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. வயன் வெளில கடந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ப்ளீஸ் ஜேகே, என்னால் உயிர் போகக்கூடாது, உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ஜேகே ப்ளீஸ், உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் வயன் அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் 1 hour கழிச்சு வராரு. டாக்டர் டாக்டர் ஜேகேக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா இருக்கால. ஐம் சாரி. ஏன் சாரி? அவர் இறந்துட்டார். நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், பட் சாரி. வாட்? சாரி ஜேகே, என்னால் தான் நீ. அதுக்கப்புறம் வயன் அழுதுகிட்டே அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு போகிறாங்க. மேடம், நீங்கள் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் பாடி வாங்கிக்கலாம். பட் வயன் காதுலே வாங்கலை. எனக்குன்னு நீ மட்டும்தானே இருந்த. அந்த கடவுளுக்கு அது கூட பிடிக்கலையா? உன்னையும் அவர் கூட கூட்டிக்கிட்டார். எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது? அதுக்கப்புறம் வயன் ஜேகேயோட பாடியை ஜேகேயோட மேன்ஷன்லேயே பறிக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே 2 நாள் ஆகுது. அங்கே தான் இருக்காங்க வயன். சிமெண்ட்ரிக்கு வந்து அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. பயங்கரமாக மழை பெய்யுது. ஜேகே, நீ இல்லாமல் இருக்க மாட்டேன்னு தெரியும்ல, எதுக்காக என்னை விட்டு போன? நானும் உன் கூட வந்துடுவா. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல ஜேகே. ஏன்னா என்னை யாருக்குமே பிடிக்காது உன்னை தவிர. நான் கூட வந்துடுறேன் ஜேகே. வயன் அந்த சிமெண்ட்ரியில் படுத்து அழுதுகிட்டே இருக்காங்க. எனக்கு பிடிக்கல ஜேகே, நான் உன் கூட வந்துடுறேன். அப்போ பின்னாடி யாரோ வயன் பின்னாடி கை வைக்கிறாங்க. யாரு? பார்த்தா வேற யாருமே இல்லை, ஜேகே தான். ஜேகே ஜேகே. அதுக்கப்புறம் ஓடி போய் வயன் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஜேகே, நீ உயிரோடு தான் இருக்கியா? ஜேகே ஜேகே, நீ நீ எப்படி உயிரோடு வந்த? நீ நல்லா இருக்கியா?
ஏய் வயான், அழுகிறத நிறுத்து. சிக்கி, நீ நல்லா இருக்கல? நீ நிஜம் தானே? என் கனவு ஒன்றும் இல்லைல்ல? நான் ஒன்றும் கனவு இல்லை வயன். நான் உனக்காக உண்மையால் வந்திருக்கேன். சிக்கி, அப்போ அப்போ அந்த பாடி அது என்னோட தான். பட் உனக்கு ஒன்று தெரியும்ல, என்னோட தாத்தா எனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காரு. நானாக சாகணும்னு நினைக்கிற வரையும் எனக்கு சாவு கிடையாது. அது என்னோடய பாடி மட்டும்தான். நான் நினச்சா என்னால் இன்னொரு ஜென்மமும் எடுக்க முடியும். சிக்கி, நீ நீ உண்மையே சொல்கிறியா? ஆமாம் வயன், உனக்காக தான் நான் திரும்ப வந்தேன். நீ தானே கூப்பிட்ட, என்னால் மறுக்க முடியல. அதனால தான் உன்கிட்ட நான் திரும்ப வந்துட்டேன். தேங்க்யூ சிக்கி, தேங்க்யூ. அதுக்கப்புறம் இப்படியே 1 இயர் ஆகுது. சிக்கி, இங்கே பாரு சிக்கி, இவளை அடங்கவே மாட்றான். ஏய் ஜங்சியோ, இங்கே பாரு. ஜங்சியோல், இங்கே பார்த்து குடிப்பால். ஜங்சியோல், இவளை பாருங்க, வெள்ளான்ட்டே இருக்கா. எவ்வளோ நேரம் நானும் இங்கே உட்காந்துருக்குது. பால் குடிச்சானா தூங்க வைக்கலான்னு பார்த்தா இவளை. அதுக்கப்புறம் நீங்கள் அவளை பால் கொடுக்க வைக்கிறீங்க, குடிக்கிறா. பட் நல்லா கடிச்சு விட்டுறா. நீ என்னடி பண்ணுற? சிக்கி, இங்கே பாருங்க இவளை. அதுக்கப்புறம் பார்த்தா ஜங்சியல் வாயில் ரத்தமாக இருக்குது. சிக்கி, வலிக்குது. ஐம் சாரி வயன், அவள் என்ன மாதிரி இருக்கா. என்னோட பிளட்டு ஓடுதில்ல. இன்கேஸ் நம்மளோட 2 பேரோட ரத்தம் தான். பாதி வேம்பயர், பாதி மனுஷன். என்னோட வம்சம் என்னோட அழிஞ்சிரும்னு நினச்சேன். பட் தேங்க்ஸ் வயன். அடுத்தது நம்ம ஜங்சியோல் பாதி வேம்பயராகவும் பாதி மனுஷனாகவும் இருப்பா. பட் அவளோட வேம்பயர் எப்பவும் வெளியில் வராது, நீயா கேட்குற வரையும். இதோட வேம்பயர் ஸ்டோரி முடிஞ்சிடா. ஐ ஹோப் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.